உங்க சோஷியல் மீடியா ஃபீட பார்த்துட்டு ஒரு வெள்ளம் வரப்போகுதுன்னு யாருக்கும் முன்னாடி சொல்ற ஒரு ஏஐயா நினைச்சு பாருங்க. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல, இது நிஜம். ஒவ்வொரு வருஷமும் வெள்ளத்தால உலக அளவுல எவ்வளவு பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படுதுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட $40 பில்லியன். ஆமா, இந்த நம்பரை கேட்டாலே தலை சுத்துது இல்லையா? இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இது வளர்ந்துகிட்டே போகுது. காலநிலை மாற்றம் மோசமாக ஆக இந்த வெள்ள அபாயமும் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால தான் இதை சமாளிக்க நமக்கு ரொம்ப வேகமான ஒரு புது தீர்வு உடனடியா தேவைப்படுது. சரி, அப்போ இந்த டெக்னாலஜி எப்படி இந்த பெரிய சவாலை எதிர்கொள்ளுதுன்னு பார்க்கலாமாங்க. நாம என்னென்ன விஷயங்களை பத்தி பேச போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. முதல்ல இந்த பிரச்சனையோட ஆழம் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். வெள்ளங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அது மனுஷங்களையும் நம்ம சமூகத்தையும் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பார்ப்போம். போன வருஷம், அதாவது 2023ல மட்டும் கிட்டத்தட்ட 3,20,00,000 பேர் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய நாட்டோட மக்கள் தொகைக்கு சமம். அந்த அளவுக்கு இதோட தாக்கம் ரொம்பவே தீவிரமா இருக்கு. பிரச்சனை என்னன்னா, நாம இப்ப பயன்படுத்துற முறைகள் ரொம்பவே மெதுவா இருக்கு. திடீர்னு வர வெள்ளத்தை கணிக்கிறதுல ரொம்பவே திணறுது. இதனால தான் நமக்கு ஒரு புது டெக்னாலஜி ரொம்ப அவசரமா தேவைப்படுது. சரி, இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு? ஒருவேளை நம்ம கண்ணு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் இருக்கலாம். ஆனா அதுலயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த மாதிரி பேரிடர் நேரங்கள்ல சோஷியல் மீடியா ஒரு தகவல் புதையல் மாதிரி. ஆனா அதே சமயம் அது ஒரு பெரிய குழப்பமான குப்பை மாதிரியும் இருக்கும். உண்மையான வெள்ளத் தகவலை வதந்திகள்ல இருந்தும் சம்பந்தமே இல்லாத போஸ்டுகள்ல இருந்தும் பிரிச்சு எடுக்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய சவால். இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் வருது. அதாவது, ஒரு விஷயத்தை துண்டு துண்டா பார்க்கறதுக்கும் முழுசா ஒரு படமா பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு போட்டோ வெள்ளத்தை காட்டலாம், ஆனா கூடவே இருக்கிற டெக்ஸ்ட் அது ஒரு பழைய போட்டோன்னு சொல்லலாம் இல்லையா? சோ ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியும். இந்த சவாலை சமாளிக்கிறதுக்காகவே ஒரு புது ஹீரோ உள்ள வர்றாரு. அவரோட பேர் தான் எக்ஸ்ஃப்ளட்நெட். இதோட அடிநாதமே மல்டி மோடல் ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, இது வெறும் போட்டோவை மட்டும் பார்க்காது, இல்ல டெக்ஸ்ட மட்டும் படிக்காது. ரெண்டையும் ஒரே நேரத்துல நம்மள மாதிரியே புரிஞ்சுக்கும். இந்த சோஷியல் மீடியாவுல இருக்கிற தகவல் குழப்பத்தை சரி செஞ்சு வெள்ளம் சம்பந்தமான உண்மையான சிக்னலை மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது தான் இந்த எக்ஸ்ப்ளட்நெட். இப்பதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வர்றோம். இந்த ஏஐ நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? வாங்க அதை பத்தி விரிவா பார்க்கலாம். இதோட வேலை செய்யற முறை ரொம்ப சிம்பிள் தான். இது வெறும் டேட்டாவை பார்க்கறதோட நிறுத்திக்காது, அந்த சூழலையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். இதோட முதல் ஸ்பெஷாலிட்டி ஹைரார்கிக்கல் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு திறமையான டிடெக்டிவ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கிரைம் சீன் முழுசையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான தடயங்கள் மேல மட்டும் ஜூம் பண்ணி கவனம் செலுத்தும். அடுத்ததா, இதுக்கு ஃப்ரீக்வன்சி அவேர்னஸ்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. ஒரு சூப்பர் பார்வைனே வச்சுக்கோங்களேன். இதனால ஒரு போட்டோல இருக்கிறது பெரிய வெள்ளமா இல்ல சும்மா மழை தண்ணி தேங்கி நிக்கிற குட்டையான ரொம்ப நுணுக்கமான வித்தியாசத்தை கூட கரெக்டா கண்டுபிடிச்சிடும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. தியரி படி சூப்பர். ஆனா நிஜ உலகத்துல இது எப்படி வேலை செய்யுது? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பாருங்க, இந்த ஏஐய சும்மா லேப்ல மட்டும் டெஸ்ட் பண்ணல. நிஜமாவே நடந்த பெரிய பேரழிவை உண்டாக்குன 3 வெள்ளங்களோட டேட்டாவை வச்சு தான் சோதிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா 2015ல நம்ம சென்னையை தாக்குன அந்த பெரிய வெள்ளத்தோட டேட்டாவும் அடங்கும். ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. மொத்த நவீன முறைகள் எல்லாம் விட எக்ஸ்ஃப்ளட்நெட் ரொம்பவே துல்லியமா வேலை செஞ்சிருக்கு. குறிப்பா சென்னை வெள்ள டேட்டாவுல இதோட துல்லியம் 93% அதிகமா இருந்திருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். நீங்க இந்த சார்ட்ல பார்க்கலாம். சென்னையில மட்டும் இல்ல, மத்த 2 வெள்ள டேட்டா செட்லயும் எக்ஸ்ஃப்ளட்நெட் ரொம்ப சிறப்பா செயல்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் வேலை செய்யற டெக்னாலஜி இல்ல, இது எல்லா சூழ்நிலையிலும் நல்லா வேலை செய்யும்னு நிரூபிக்குது. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நிஜ வாழ்க்கைக்கு இந்த டெக்னாலஜியால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? இதோட பெரிய தாக்கம் என்னவா இருக்கும்? இதோட இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு எக்ஸ்பிளைனபிள் ஏஐ. அப்படின்னா இது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி கிடையாது. இது ஏன் ஒரு முடிவை எடுக்குதுன்னு நம்மால புரிஞ்சிக்க முடியும். இது நகர திட்டமிடுறவங்களுக்கும் மீட்பு படையினருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இத உருவாக்குன ஆராய்ச்சியாளர்களே ரொம்ப அழகா சொல்றாங்க. இது பாதுகாப்பான நீடித்த நகரங்களை உருவாக்குறதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், சமூகத்துல ஒரு அர்த்தமுள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அவங்க நம்புறாங்க. ஆக வெள்ளத்தை கண்டுபிடிக்க ஏஐ உதவுது. இத பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. நம்ம உலகம் இன்னும் சிக்கலாயிட்டே போகுது. இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத, நாம கவனிக்க தவறுற எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிக்க ஏஐ நமக்கு இன்னும் எப்படியெல்லாம் உதவ முடியும்? யோசிச்சு பாருங்க.